இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, தமிழ் தலைவாஸ் வந்து இந்த வருஷம் பிகேஎல்ல குவாலிஃபை ஆவாங்களா ப்ளே ஆஃபில் அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து சூப்பர் சப்பாக வந்து நேற்று கலக்கின முகமத் கபூசோ இவர் வந்து பயங்கரமாக கலக்கினார். ரீசன் வந்து அர்ஜுன் தேஸ்வாலை தான் 3 தடவையும் பிடிச்சாரு. 3 தடவையும் ஐஃபையும் எடுத்துட்டார். இதில் 2 சூப்பர் டகல் கைஸ். ஸோ மரண மாதம் பிடிச்சார் 2 தடவையும் அர்ஜுன் தேஸ்வாலை. ஸோ நல்ல பிளேயர் தான். ஆனால் வந்து இன்னும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பத்தலை. ஸோ இப்போ தான் பிகேல ஃபஸ்ட் மேட்ச் ஆடி ஒரு 5 பாயிண்ட் எடுத்திருக்காரு. ஸோ பார்ப்போம், வர மேட்சஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார், வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சூப்பர் சப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணார், அதுக்கே நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து நேற்று மேட்ச்சில் நடந்துச்சுன்னு பார்ப்போம். மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃபில் 2 பாயிண்ட் லீடிங்கில் இருந்தோம். ஆனால் செகண்ட் ஹாஃப் எடுத்திங்கன்னா அவங்க 15 பாயிண்ட் லீட் அடித்து மேட்ச்சை முடிச்சிட்டாங்க. ரீசன் என்னென்னா, செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் 2 பேருக்கும் மாற்றி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஆரம்பித்தது கைஸ் இது ஜெய்ப்பூர் ஒரு டைம் ஆல் அவுட் எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து மொமெண்டம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. மொமெண்டமே இல்லாமல் ஸோ நம்ம பிளேயர்ஸும் டக்கு அவுட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் ரீசனாக இருந்துச்சு நேற்று மேட்ச் தோற்றதுக்கு. ஸோ இனிமேல் வர மேட்சஸ் எல்லாமே நம்மளுக்கு மஸ்ட் வின் தான். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி குவாலிஃபை ஆகிறதுக்கு அந்த வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தோன்னா நம்ம அதே இப்போ வந்து 8வது இடத்துக்கு வந்துவிட்டோம். ஏன்னா பெங்களூர் வந்துருச்சு மேலே, ஒரு 7வது இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. காம்படிஷனில் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 6th பிளேஸ் தான் எய்ம் பண்ணணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மிச்சம் இருக்க டீம் எல்லாமே எல்லா மேட்சஸ் தோக்கணும், அந்த 6 கீழே இருக்க எல்லா டீம்ஸும். ஸோ இதில் நம்மளை வந்து காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இந்த டீம் மட்டும்தான் கைஸ். குஜராத்து, பெங்களூரு, அதுக்கப்புறம் மும்பை, பெங்கால் வாரியர்ஸ் இவங்க மட்டும்தான் காம்படிஷனாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் ப்ளே ஆஃப் அவுட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூபி யோதாஸ் தான் அவுட்டு தான் கைஸ். ஏன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 60 பாயிண்ட்டாக இருக்கணும். ஸோ இவங்க வந்துட்டு இன்னும் 6 கேம் இருந்தாலும் இவங்களால் ப்ளே ஆஃபில் ஒரு 30 பாயிண்ட்டாக எடுத்த உடனே 53 பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க மேக்ஸிமம் அவுட்டு. ஸோ பொறுத்த வரைக்கும் யூபி யோதாஸ் அந்த தெலுங்கு டைட்டன்ஸ் அவுட்டு. இப்போ டாப் 5 டீம்ஸு இவங்க தான் இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் இருக்க டீம் மட்டும்தான் மிச்சம் இருக்க அந்த மும்பை, பெங்கால் வாரியர்ஸு, அப்புறம் குஜராத் இவங்களெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணணும். அது பெங்களூர் இவங்களெல்லாம் மேலே இருக்க டீம்ஸ் எல்லா மேட்சஸும் ஜெயிச்சதுனால் நம்மளுக்கு வந்து குவாலிஃபை அதிகமாகிட்டே இருக்கும். கீழே இருக்க தெலுங்கு டைட்டன்ஸ், யூபி யோதாவும் இவங்களை ஜெயிச்சா இன்னும் நம்மளுக்கு வந்து சான்சஸ் இருக்கும். நம்ம விளாட்ற மேட்சஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய டீம் கூட முதல்ல புனே ரிவல்டன். ஏன்னா டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸாக பில்ட் பண்ணியிருந்தாலும் ஆனாலும் நம்மளுக்கும் புனே ரிவல்டனுக்கும் ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது கைஸ். ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்து டஃப் கம்பெட்டராக இருந்தாலும் ஏற்கனவே ஒரு மேட்ச் நடந்ததில் ஒன்று ஏதோ மிஸ்கால்குலேஷனில் தான் போயிடுச்சு. இருந்தாலும் பார்ப்போம், இந்த வருஷம் இந்த மேட்சில் கம்பல்சரி இவங்க தான் ஜெயிச்சானு தமிழ் தலைவாஸ் அது மாதிரி. ஸோ எல்லா மேட்சும் மஸ்ட் வின் தான். ஒரு மேட்ச் தோற்றாலும் நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மியாக வர மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மிச்சம் இருக்க டீம்ஸ்க்கெலாம் இந்த இருக்க 4 டீமும் ஒரு டஃப் காம்படிட்டராக தான் இருப்பாங்க. இந்த 4 டீமுக்கும் இவங்களுக்குள்ளேயே மோதல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் யாராச்சும் ஒருத்தங்க ஜெயிச்சாங்களா அது மாதிரி இருக்கும். இவங்க யாரும் அதிகமாக ட்ரா வைக்கிற அது மாதிரி பார்த்துக்கணும் கைஸ். ஏன்னா இவங்க அதிகமாக ட்ரா வச்சுருந்தாங்கன்னா ஸோ அதுவே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். ட்ரா வைக்காமல் இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ தமிழ் தலைவாஸ் இப்போ வந்து குவாலிஃபை ஆகணுன்னா இதுதான், எல்லா மேட்சும் மஸ்ட் வின்னு. மிச்சபடி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற டாப் 2 இந்த குஜராத்து, பெங்களூரு மற்றும் மும்பை, பெங்கால் வாரியர்ஸ் இவங்க எல்லாமே எல்லா மேட்சும் அதிகமாக தோற்றுட்டாங்கன்னா நம்மளுக்கு போதும், கொஞ்சம் குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அலைவாதையே இருக்கும். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிச்சபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணிக்கோங்க. மிச்சபடி தான்.